வின் பிரேக்கரோட நெக்ஸ்ட் எபிசோட இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 10 எபிசோட் இருக்கு. யார் மகனும் மறக்காம செக் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இது கண்டிப்பா புரியாது. ஏன்னா இன்னும் ஒரு 5 எபிசோடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சீரியஸை முடிக்க. ஸோ வெல்கம் டு திஸ் ஃபேமிலி. நம்ம பார்க்க போறது வின் பிரேக்கரோட சீசன் 3 எபிசோட் 11ல இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? சாக்குராவா சுத்தி முத்தி அங்கிட்டு இங்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருப்பான். இவனுக்கு பின்னாடி எதாவது கண்ணி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கிரௌடெல்லாம் தகச்சுக்கிட்டு இருப்பானுங்க. பின்னாடி குத்த வந்து அப்படியே ஒரு ஜம்ப் அடிச்சு விழா எலும்புலேயே ஒரு போர்டு போடுவான் பாருங்க. இங்க என்ன நடக்குதுன்னு நான் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது நானும் இல்லை அவங்களோ கிடையாது. என்னை சுற்றி இருக்க எல்லாமே எனக்கு வெப்பன் மாதிரி தெரியுது. எப்போ அந்த சண்டையை நான் போட்டனோ அதுக்கப்புறம் நான் பார்க்குறது எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இருந்தாலும் பிரிட்ஜில் இருந்ததோட இங்கே ரொம்ப அதிகமாக இருக்கானுங்க. எப்போ பார்க் உடஞ்சிச்சோ அவங்க எல்லாருமே இங்கே தான் வந்திருக்கானுங்க. அவங்க ஃபியூரின் எப்படி இருந்துச்சோ அந்த மட்டுமே மாற்ற ட்ரை பண்ணுறானுங்க. அப்படின்னா அந்த பைத்தியக்காரன் இங்கே தான் இருப்பான். அவனை இந்த தடவை கண்டிப்பாக அடித்து தெறிக்க விட்றேன்டா. சாகுரா நீ பார்க்க பங்கமா இருக்கப்போ. இருந்தாலும் நான் இப்ப தோக்க மாட்டேன். அங்க ஒரு 7-8 பேர் இருப்பானுங்க. 7ல ஒரு சுத்துவான் பாருங்க. 7 8 எத்தனை பேர் இருப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். நல்ல வேலை சிசிரோட ஹெல்ப் கூப்பிட்டோம். ஆனா இத்தனை பேர் இவங்களை சுத்தி அடிச்சாலுமே இவங்க இன்னும் இருக்கிறதுக்கான காரணம் அவனால மட்டும்தான். அவன் ஒருத்தனால மட்டும்தான். இவங்க இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கப்பே இவங்களையுமே வந்துருவானுங்க. சாக்குராக்கு என்ன சொல்றதுனே தெரியாது. மியூசிக்கு மோமோ வந்துட்டாங்கடா. டேய் மியூசிக்கு நான் இங்க இருக்கேன்டா. டொமியோமாவா? உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதே தெரியல. இருந்தாலும் ரொம்ப நன்றிடா. இருக்கட்டும். உண்மையா சொன்னாலும் நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ்னு. அப்புறம் என்ன? ஏன்டா இப்பதானடா உத வாங்கிட்டு வந்தானுங்க. வர வழியிலயும் நிறைய பேர் இருந்திருப்பானுங்க. அவங்களே அடிச்சுட்டு வந்துருப்பாங்களாடா. 4 கிங்ஸா இருக்கானுங்க. இதை கூட பண்ணலன்னா எப்படி? ஏய் அவங்க 2 பேரும் அங்க ரொம்ப நேரமா நின்றுட்டு இருக்கானுங்க. வந்ததுலேருந்து ஒண்ணுமே பண்ண கிடையாது. அவங்க 2 பேரும் நொராசியா நீங்க வந்த டவுனை உடைச்சிருவேன் அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன்னு வாய்க்கிலே பேசுறீங்க. ஆனா இன்னுமே ஒரு டப்பா கூட நீங்க உடைக்கல. ஏன்னா நாங்க இங்க இருக்கோம். நீங்க எத்தனை பேரை கூட்டிட்டு வரீங்க, எவனை லாரில இறக்கிறீங்கன்ற எந்த கவலையும் கிடையாது. நீங்க எத்தனை பேரை இறக்குறீங்களோ அத்தனை பேரையும் உதைச்சு தள்ளுவோம்டா. நாங்க ஒன்னும் உங்களை மாதிரி கோலை கிடையாது. உங்க ஃப்ரெண்ட்ஸா சண்டை போட்டு விட்டு இங்க தனியா நிக்கிறீங்களா? கொய்யால வாங்கடா இங்க. என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கான். இங்க பாருப்பா எங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காத. எங்களுக்கும் சண்டை போட்டு உதைக்கிறது பிடிக்கதான் செய்யும். ஆனா அதை விட ஜாலி என்ன தெரியுமா? நல்லவன் அடி வாங்கி உத வாங்கி அதை பாக்குறது. அதை தான் நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் நீ சொன்ன ஐடியா எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னும் பல பேர் இறக்கி உள்ளான்னு தான் தோணிட்டு இருக்கு. ஏன்னா அப்பதானே நாங்க 2 பேரும் உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியும். இந்த ஒட்டுமொத்த வாருமே ஒரு கேம் மாதிரி தான். இந்த டவுனை உடைக்கணுமா? ஆமா நீ சொல்றது கரெக்ட். ஆனா அதை தாண்டி எங்களுக்கு வேற விஷயம் ஒன்று இருக்கு. எங்களோட மிகப்பெரிய கோலு அஜிமே உமமியாவை அடிச்சு நொறுக்கிறது தான். அவ்வளவுதான். இவங்க 4 பேருக்கு தூக்கி வாரி போட்டுரும் சொல்லிட்டு கத்திட்டு ஒருத்தர் வருவான். யாரான்னு பார்த்தா இவன் உள்ளார இறங்கி ஒரு வீசுவான் பாருங்க. வாட் டிட் யூ சே? நீ இரவுல போட்டு உமமியாவை பிரிச்சதுக்கான காரணம் இங்க அவன் சண்டை போடக்கூடாதுன்றதுக்காக கிடையாது. அவனை ஐசோலேட் பண்ணணும். அப்பதான் நீ கண்டிப்பா அவனை அடிக்க முடியும். அவன் தானே நல்லா புரிஞ்சுக்கிட்டான். எப்ப பார்த்தாலும் உண்மையாவை சுத்தி 4-5 நாய்ங்க சுத்திக்கிட்டே இருக்கீங்களா? அவனை அடிக்கலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது. அதனால தான் இந்த ஒட்டுமொத்த இடத்தையும் நாசமாக்கும்னு சொல்லிட்டு உங்களை மட்டும் குப்பை இங்க வர வச்சோம். எங்களுக்கு கொடுத்த அந்த சின்ன டாஸ்கை நாங்க நல்லாவே முடிச்சிட்டோம். இந்த நேரத்துக்கு எண்டவும் சரி டக்கஸையும் சரி ஸ்கூலுக்கு போயிருப்பானுங்க. உண்மையா எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒன்னா நின்னானுங்கன்னா உண்மையால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படித்தானே அந்த பூரினே நாங்க முடிக்க போறோம். இவங்க சிரிப்பாங்க சிரிச்சுக்கிட்டே இருப்பானுங்க. சண்டை போறப்ப பின்னாடியா திருப்பி பாப்ப. என்ன தம்பி மர கலண்டுச்சா? ஆக்சுவலா எண்டவும் டக்காசியும் எங்களை அடிச்சு போனதுக்கப்புறம் நான் சுத்தி முத்தி பார்த்தேன். மார்க்கெட்ல போறதுக்குன்னா ஷார்ட்கட்டை போய் தேடி பார்த்தேன். ஆனா அவங்க 2 பேருமே இங்க கிடையாது. அப்பதான் எனக்கு ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. நீங்க ரூலை மீட் பண்ணது உண்மையாவை டார்கெட் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதே சமயம் அந்த ஷார்ட்கட்ல எந்த ஒரு பாடியுமே இல்லை. அப்பதான் நான் அதை கன்ஃபார்மே பண்ணேன். அதனால தான் எங்கிட்ட இருக்கிறதுல சின்ன அமௌண்ட்டா இருந்தாலும் பெத்த ஃபைட்டர் இறக்கி விட்டுருக்கோம். இன்னொரு அவங்களும் ஸ்கூல்ல தான் இருப்பானுங்க. ஏய் இவனா காமெடி பண்ணிட்டு இருக்கானா? இவன் சொன்னது மட்டும் உண்மையா வந்தா நம்ம ட்ரபிள்ல மாட்டிப்போண்டா. இந்த முன்னாடி இருக்க இவங்களை அடிச்சு நொறுக்கிட்டு அப்புறம் நம்ம 2 பேரும் ஸ்கூலுக்கு போவோம்டா. ஸ்கூல்ல தான் அவன் இருக்கான் போல இருக்கு. ஒரு வேலை எல்லாமே நல்லபடியா போச்சுன்னா எண்டோ நீனே பார்த்துக்கோ. ஆனா எப்படி இங்க எத்தனை பேர் இருக்கானுங்க? சாக்குரா சுகிஸ்தா இங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம். அவங்க என்னதான் செம்ம அமேசிங்கான ஃபைட்டா இருந்தா கூட டக்காசிட்டி என்டர்ட்டியும் அவங்களால ரொம்ப நேரம் நிக்க முடியாது.
எது என்னடா பேசிட்டு இருக்க? கண்ணால போய் உன் முகத்தை பாரு. அடிக்க தெரிய விட்டுருக்கானுங்க, இப்பவே சண்டை போட போறியா அவங்க கூட? இங்க பாரு, சொன்னதை செய்யி. உண்மையா உன்னை நம்பி தாண்டா இருக்கான். இவனுக்கு ஒரு மாதிரி ஆகுமா? தம்பி நான் இங்க இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருப்பான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாமே ஓட ஆரம்பிச்சிருவானுங்க. அவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு போக கூடாது, ஸ்கூலுக்கு போற எல்லா பக்கத்தையும் எல்லாத்தையும் இறக்குங்கடா. உங்களை மாட்ட கருப்பா முச்சான் கையில நசுக்கே கொல்லணும்டா. இவங்க 2 பேத்துக்கு 2 பேருன்னு சொல்லிட்டு ரெடி ஆயிட்டு இருப்பாங்களா? நிலுங்க ஒரு நிமிஷம். என்னடா சண்டை என்னைய மறந்துட்டீங்க? இவங்க 2 பேர் கதையும் நான் முடிக்கிறேன். நான் இங்க வந்ததுலேருந்து நானும் என்னோட கோலை அச்சீவ் பண்ணணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனா அந்த கோலை அச்சீவ் பண்ணவே முடியல. சரி நீங்களாச்சும் அதை சொல்லுங்கடா. என்னோட கை எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு. இந்த போட்டு சாக்குறவும் சுகிஸ்தாவும் வளைச்சு துரத்திட்டு இருப்பானுங்க. இவங்களா மாத்தி அடிச்சு ஓடிக்கிட்டே இருப்பானுங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் வாடா. இந்த போட்டு அவன் கையா ஒரு மாதிரி ஆடிக்கிட்டே இருக்கும். அப்படியே அவனை பிடிச்சி ஒரு சுத்தி ஒரு போடுவான் பாருங்க. கலக்குன்னு ஒரு சவுண்டு கேட்கும். இவனோட அடி வாங்கி உதவாங்கி வந்திருக்கான். ஃபர்ஸ்ட் இவன் சொல்லியே முடிப்போம். அப்கோர்ஸ் சாகரா உள்ளார வந்துருவான். உனக்கு ரொம்ப வலி எடுக்குதுன்னா வீட்டுக்கு போ, நீ இல்லைன்னா என்ன உண்மையாவா நானே காப்பாத்திக்கிறேன். அப்படியே யாரில் ஒருத்தன் வருவானா அவனை அப்படியே பிடிச்சி எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அது உண்மையா அண்ணனு அப்படின்னு சொல்லி ஒரு சுத்து. அவ்வளோதான், சுத்துக்கு அங்கே ஒரு 5 பேர் காலி. நம்மளுக்கு கோபம் அப்படியே தலைக்கேறி ஒரு மாதிரி ஆகும். நீ சண்டை போடுறத பார்த்தா இன்னும் 5 பேர் அடிப்பா போல இருக்கு. அதை கேட்டியா? இடியெல்லாம் அடிக்குதுடா, தப்புல முடிக்கோ. பாத்தியா அந்த லைனப்ப? எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இடி அடிக்கிறப்ப பெல்லி பட்டனை முடிக்கணும். ஏன்னா ஜப்பான்ல இடியோட கடவுள் ரைஜின் என்ன பண்ணுவான்னா உங்க தொப்புள் கடையை தூக்கிட்டு போய் தின்றுவாராம். இது நான் பார்த்தா அந்த சேம் குரூப் தானே? ஏனம்மா உன்னை காத்து இருந்து பார்த்த மட்டும் சொல்ற, நீ தானடா சொன்ன திரும்ப பார்க்கலான்னு. யா நீங்களா ஃபன்னே இல்லடா. என்ன சொல்ற டகாசி? அவன் கவனிக்கவே இல்லடா. நாங்க இங்க வர்றதுக்கு ரொம்ப வேகமா வந்தோம், ஆனா உங்களை பார்த்தா ரொம்ப பொறுமையா வந்த மட்டும் தெரியுது. ஏண்டா ஊரே கலவர பூமியா இருக்குது, அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்கை ரசிக்காம வந்தா எப்படி? அதுதான் என் ஃப்ரெண்டு டகாசியோட கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தேன். இது திரும்ப சொல்லு பார்க்கலாம். என்னடா எதுக்கு எடுத்தாலும் காண்டாயிட்டே இருக்கீங்க? என்னதான் நல்லா உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை சமைச்சு கொடுத்தாலுமே அரை வேக்கடா தான் நல்லா இருக்காது. கொஞ்சம் ஊரை விட்டு எடுத்து சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். என்ன டகாசி எங்க போற? இந்த பகுதி இவனுக்கா ஒரு மாதிரி ஆகும். பக்கத்துல வருவான். பக்கத்துல வர எது என்னோட ஒட்டுமொத்த பாடியுமே கோசி வம்சா இருக்கு. நவருங்கடா. 3 பேருக்கு அள்ளு கழுன்றோம். இல்ல என்னால இது முடியாது. சுசூரிக்கு மட்டும் கிடையாது, இவங்க 3 பேருக்கு உடம்புல வேத்து ஊத்திரும். வண்டியாடா பார்த்து ரொம்ப நாளாச்சு. ஒரு சிரிப்பா பாருங்க, அவ்வளவுதான் சரியான சிரிப்பு. இதை பார்த்தோன்னா எண்டாகுமா அவனுமே செம்ம குஜாலாயிருவான். வேண்டா இங்க நின்னா ரொம்ப நேரம் பேசுறது, வா ரூஃபுக்கு போவோம். என் வாழ்க்கையிலேயே இந்த மாட்ட உண்மையாவ பார்த்ததே இல்லை. அப்படியே கதவை திறந்து பக்கத்தில் வர இவன் சிரிச்சிட்டு இருப்பான், இவன் கொஞ்சம் சீரியஸாக இருப்பான். 2 பேரும் அப்படியே பார்க்க அங்கேருந்து ஜம்ப் அடிச்சு வருவானா. இல்லா திரும்பி பலாருங்க ஒரு அறை. இவங்களுக்கா ஒரு மாதிரி ஆகும். உன்னை நில்லுன்னு சொன்னது எனக்கே வருத்தமாக தான் இருக்குது. இருந்தாலும் உண்மையா சொன்னது கேட்கலையா? ரூஃபுக்கு போகலான்னு கூப்பிட்டான். உனக்கு வேற ரூஃபுக்கு போகிறது ரொம்ப பிடிக்கும்ல, போயாண்டா. என்னடா பேசிட்டு இருக்கானுங்க? என்ன நடந்துட்டு இருக்கு? டகாசி அவன் என்ன நினைக்கிறானோ அதை மட்டும்தான் செய்வான். அவன் வழியில் யார் வந்தாலும், ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஃபோவாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே முடிவு தான். அவன் ஃபூரின்ல இருந்தப்ப உண்மையை நிறைய தடவை எங்களை வான் பண்ணியிருக்கான். அப்படின்னா என்ன ஏன் அவன் கூட இருக்கான்? அது எங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியாது, ஆனால் எங்களுக்கு தெரிஞ்ச ஒன்று இருக்கு. அவங்க 2 பேருக்கும் கிறுக்குத்தனமான ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஆமாண்டா மறந்தே போயிட்டேன். இது மறுபடியும் அவன் ஃப்ரெண்டை அடிக்க போனான் தானே? ஆமா கண்டிப்பா அவன் அடிக்க போனான். சரி வாப்பா போகலாம். இந்த வீடு உண்மையாவுக்கு சரியான காண்ட் ஆயிட்டே இருக்கும். பட் ஸ்டில் இவனுமே கிளம்பி போவான். யோஷ் நம்மளும் போகலாம், டைம் ஆயிடுச்சு. நீ எங்கடா போற? உங்களதான் கவனிக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, போ. டக்குன்னு அப்படியே ஒரு உதைய போட கோலை மட்டும் பின்னாடி இருந்து அடிக்கிற. உண்மையாவும் டக்காசியும் போயிட்டானுங்க. என்ன பண்ணியாச்சு? உன்னை இங்கே நிப்பாட்டுவோண்டா. நீங்களாம் ஹீரோஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே, உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இன்னசென்டான மக்கள் எல்லாருமே அவங்களுக்கு தேவையான வீடை கட்டி வாழ்வானுங்க. வில்லன், கைஜு, மான்ஸ்டர் இவங்களோட வேலை அதை அழிக்கிறது இல்லையா? இது வெறியாகுது எனக்கு.
எல்லா பைத்தியக்காரையும் ஒரேடியா வாங்க, உங்களை புழுவை நசுக்கிற மாட்டேன் நசுக்கி தூக்கி போறேன்டா. இந்த பக்கத்து இவங்க 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சிட்டு இருப்பானுங்க. சோசியா அவன் சிங்கிளால அவங்க 2 பேர்த்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பான். வேகமாக ஒருத்தன் குத்த வருவானா அப்படியே ஜம்ப் அடிப்பான். பின்னாடி இன்னொருத்தன் அடிக்க வருவான். குத்த வந்தால அவன் கையை பிடிச்சி எட்டி ஒரு உத. அடுத்த செகண்டு இவன் மேலே உட்காந்துப்பான். அப்படியே ஸ்லிங் ஷாட் அடிச்சு அவனை கவுத்து போட்டு விட்டு, என்னடா இது, நான் என்ன என் கையை யூஸ் பண்ணல, இப்படியே போயிட்டு இருந்துச்சாச்சு கையா, நீங்கள் 2 பேரும் என்ன பிடிக்க மாட்டீங்கடா. சாரி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. உங்களை தடுக்கிறதுக்கு நாங்க என்ன வேணா பண்ணுவோம். சோசி பின்னாடி போடுறோம். பின்னாடி பார்த்தா ஒரு 10-15 பேர் இப்படியே உன்னை போட்டு அமுக்க விடுவானுங்க. சோயா இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம். லவ் யூ so much.